வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, காலையில் தூங்கி எந்திரிச்சோனையே மொபைலை எடுத்து பார்த்து ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. என்ன மீம்னா, இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்களே, ஈரானும் பதிலுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க வளைகுடா நாடுகள் மீதெல்லாம். இப்போது இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடுகள் சப்போர்ட்டு, ஈரானுக்கு யார் யார் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிச்சு. இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அமெரிக்கா, கனடா, UK, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, வளைகுடா நாடுகள், இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு. ஈரானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாசு, வேல்முருகன், வைகோ, திருமுருகன் காந்தி, ஜவாஹிருல்லா, முத்தரசன், சுந்தரவல்லி, இவங்க ஈரானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப கம்மி. அமெரிக்கா, கனடா, UK, பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, வளைகுடா நாடுகள், மிஞ்சி மிஞ்சி போனால் 7 நாடு 8 நாடு தான் அஃபிஷியலாக வெளிப்படையாக சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு சப்போர்ட் தெரிவிச்சிருக்கவங்க எத்தனை பேர் பார்த்தீங்களா? தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாசு பத்தாதா இஸ்ரேலை நடுங்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிட்டு பார்த்தோன்னே குபீர் சிரிப்பு தான். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் சொன்னேன்ல ஈரானுக்கு சப்போர்ட் செய்பவர்கள் அப்படின்னு, இவங்கெல்லாம் என்ன வலியுறுத்துறாங்க தெரியுமா? இந்தியா பேசணும், இந்தியா இந்த சண்டையில் அமைதியை ஏற்படுத்த முயற்சிக்கணும், இஸ்ரேலை கண்டிக்கணும், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய்ஸ் கொடுக்கறத பார்க்க முடியுது. எங்கேயோ இருக்குது ஈரானு, அதனுடைய சுப்ரீம் லீடரை சண்டையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்? அது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை. நம்மளுடைய முதல் டியூட்டி என்ன? சண்டை நடக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பத்திரமாக மீட்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய வேலை. அதை தான் பண்ணணும். வளைகுடா நாடுகளில் சிக்கி தவித்திருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வாங்க. துபாயில் அவ்வளவு இந்தியர்கள் இருக்காங்க, பஹ்ரைன், சவுதியிலலாம் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு இப்படி பொலிட்டீஷியன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தத்தை கொடுத்தா அது வரவேற்கக்கூடிய அரசியல். பிரைம் மினிஸ்டர் மோடி அதை தான் பண்ணுறாரு. வளைகுடா நாட்டு தலைவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி அங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் சேஃபாக இருக்காங்களா, இந்தியர்களுடைய பாதுகாப்புக்காக அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்ஸு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதை தான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் டிமாண்ட் பண்ணணும். இதை விட்டுட்டு ஈரானை சப்போர்ட் பண்ணி தீர்மானத்தை போடுங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபோஸ் பண்ணுறதுக்கான, டிமாண்ட் வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. எந்த சண்டை நடந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுவாங்களே, மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு மனிதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டீஷியன்ஸு விளக்கம் கொடுக்குறாங்க. மனிதம் தான் முக்கியம் அப்படின்னா பங்களாதேஷில் ஹிந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்துச்சு பங்களாதேஷில். அப்போ எந்த பொலிட்டீஷியனும் பங்களாதேஷை கண்டித்து முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசில் தான் அவ்வளவு பிரச்சனைகள். சமீபத்தில் ஒரு பொலிட்டீஷியன் கூட, இப்போ ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் கூட ஏன் பங்களாதேஷை கண்டிக்கலை? ஏன் இவ்வளவு? ஏன் பகல்காம் டெரர் அட்டாக்கு அண்ணாமலை சொன்னார்ல, இந்த விஷயத்தில் பாகிஸ்தானை கண்டித்து ஏன் வீதியில் இறங்கி போராடலை? லாஜிக்கான கொஸ்டின் அண்ணாமலை கேட்டார். இதில் கொடுமை என்னென்னா, ஆபரேஷன் சிந்தூர் நம்ம தொடங்கணும், ஏன்னா அவ்வளவு பெரிய டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தீவிரவாதிகள் பொதுமக்களை தாக்கலை, பாகிஸ்தான் பொதுமக்களை இந்தியா தாக்கலை, தீவிரவாதிகள் முகாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, துல்லிய தாக்குதல், தீவிரவாதிகளுடைய கேம்ப் மேலே பாம்பு போட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் டீஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பதட்டத்தை போக்குங்க, இராணுவ நடவடிக்கைகளை குறைங்க அப்படிங்கிற வார்த்தை, டீஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ தான் தீவிரவாதிகளுடைய கேம்பை தாக்கியிருக்கோம், உடனே டீஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. அப்போ மனிதம் தான் முக்கியம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கணும்ல. இப்போ அமெரிக்கா ஈரான் மீது எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க? வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள், இஸ்ரேலையும் அமெரிக்காவை மட்டும் கண்டிக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் ஏன் வளைகுடா நாடுகளுக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கலை அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு கேள்வி, சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த பொலிட்டீஷியன்ஸ் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ அங்கே தான் சண்டை நடக்குது. இதனால் கச்சா எண்ணெயுடைய விலை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பெட்ரோல் டீசலுடைய விலையும் மிகப்பெரிய அளவில் கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்திகள் பரவுது. பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடிச்சு விட்டுருக்காங்க. அதை நம்பி திருப்பத்தூரில் வாணியம்பாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குவித்திட்டாங்க பெட்ரோல் போட நிறைய பேர். இது ஒரு வதந்தி. பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் நம்ம நாட்டில் தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் பேனிக்காக வேண்டாம், 25 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல்லாம் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால்
இந்த பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வரப்போகுது அப்படிங்கிறது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. 25 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் ஸ்டாக் இருக்கிறதுனால உடனே இதனுடைய விலை கூடுவதற்கு வாய்ப்பும் இல்லை. உடனே மிகப்பெரிய அளவில் கூட போகுது அப்படிங்கிறதும் வதந்தி தான். போர் தொடர்ந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா, ஒரு மாதத்துக்கு மேலே கண்டினியூ ஆனிச்சுன்னா அப்போ பெட்ரோல் டீசலுடைய விலை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 25 நாட்களுக்குள்ளே இந்த சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னா விலை உயராது. இப்போ ரஷ்யா நமக்கு ஏன் சிறந்த நண்பன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு. மிடில் ஈஸ்டில் சண்டை நடக்குது. அங்கேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் தாமதமானுச்சு அப்படின்னா நாங்கள் தரோம், நாங்கள் இந்தியாவுக்கு எவ்வளவு தேவையோ நாங்கள் இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. தள்ளுபடி விலையில் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்தியாவும் ரஷ்யாவும் மிக சிறந்த நண்பர்கள் வேர்ல்டு பாலிடிக்ஸில். அதனால் ஈரானுக்கு ஆதரவாக போராட வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. அது எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம நாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தேவையில்லாமல் இங்கே போராடி ஒரு பதற்றத்தை ஏன் பொலிட்டீஷியன்ஸ் தூண்ட பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி போராடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இந்திய அலையன்ஸு கூட்டணியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்ட நாடுக்கு போய் போராடுங்க. அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவை கண்டித்து போராட்டம் நடத்துங்க. இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலை கண்டித்து பெஞ்சமின் நெதன்யாகுவை கண்டித்து போராட்டம் நடத்துங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஈரானுக்காவது போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுங்க. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இது மாதிரியான பேரணி போகிறதுனாலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதான் மக்களுடைய பார்வையாக இருக்குது, பாஜகவினர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.